பலத்த ஜாதிகளுக்கு நீ அநேக போதகங்களை பண்ணும்படி உன் வீட்டார்கள் நீயோ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இதுவரை ஒருவேளை இல்லாம இருக்கலாம் நானா என்று கூட நீ நினைக்கலாம். கர்த்தர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். இருதயத்தை பார்த்து கர்த்தர் உன்னை இந்த நாளிலே தெரிந்து கொள்ளுகிறார். நீ சொல்றதெல்லாம் நடக்கும், நீ சொன்னதெல்லாம் நடக்கும். கர்த்தர் சொன்னபடி நீ செய்யும்படி கர்த்தரிடத்துல ஞானத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். இனி நீ பரிசுத்த உள்ள ஒரு தேவஸ்திரீ என்று அழைக்கப்படுவாய். உன் பரிசுத்தத்தின் வல்லமையினாலே கர்த்தருனை இன்னும் அதிகமாக நிரப்புவார். நீ பேசும்போது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். இதோ அநேக முறை கர்த்தர் இதே சொன்னார், உன் வீட்டார் எல்லாரை காட்டிலும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். இதுவரை நீ அதை காணவில்லை. கர்த்தர் நீ காணாததை உனக்கு வெளிப்படுத்தி இதோ ரகசியங்களையும் கர்த்தருடைய ரகசியங்களையும் ஞானத்தின் வல்லமையும் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். இந்த அபிஷேகம் உன் மேல் எப்பொழுதும் இருக்கும். உன் பிள்ளைகளின் மேலும் அது நிரம்பி வரும்படி கர்த்தராகிய தேவனுடைய ஆவியை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தர் இனி நீ கைவிடப்பட்டவன் அல்ல. உன்னை சுற்றிலும் அநேகர் இருப்பார்கள். உனக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும். நான் உன் பக்கம் இருக்கிறேன், உனக்கு உதவி செய்வேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை இனி உனக்கு நான் செய்ய போகிறேன். இதுவரை நீ நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை உன் வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். நீ கர்த்தருடைய ஜனங்களுக்கு செபி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செபி, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குறைகளுக்காக செபி. கர்த்தர் அவர்களை நிறைவாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. So I will